நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறோங்கம்மா. யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 8/12/1992. 8/12 1992. 1992. என் பேர் கார்த்திகா தேவிங்க. திருச்சியிலிருந்து பேசுறீங்களா? என்னங்க சார்? திருச்சியிலிருந்து பேசுறீங்களா? திருச்சியில இருந்து பேசுறோம் சார். பேரு கார்த்திகாவா? கார்த்திகா தேவிங்க சார். கார்த்திகா தேவி. ஆமாங்க சார். கார்த்திகான்னு சொன்னா உங்க கோச்சுக்குவீங்களோ? அப்ப கார்த்திகா தேவின்னு முழு பேரு சொல்லி. இல்ல சார், முழு பேரு சொன்னேன் சார். ஏன்னா சில பேருக்கு ஷார்ட்டா கூப்பிட்டா பிடிக்காது. கார்த்திகா தேவி ரெண்டாவது தடவை அழிச்சு சொல்றீங்களே. ஃபுல் நேம் சொல்லணும்னு சொன்னேங்க சார். நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. பிறந்த நேரம் என்னம்மா? 8 மணிங்க சார். காலை 8 மணி. காலையில் 8 மணி. காலையில் 8 மணின்னு வந்தாலே கொஞ்சம் ரவுண்டாக தான் வரும். 8:05 7:55 அப்படின்னு வந்தால் கொஞ்சம் துல்லியம்னு சொல்லலாம். தனுசு லக்னம், மேசராசி, கிருத்திகை நட்சத்திரம் சார். பிறந்த இடம் என்னம்மா? பிறந்த இடம் ஸ்ரீரங்கம் சார். ஸ்ரீரங்கம், திருச்சியே தான். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால உங்களுக்கு கிருத்திகான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆமாங்க சார். டைமிங்கில் வச்சிருக்கிறாங்க பாருங்க. சரி, நல்லா இருப்பீங்கம்மா. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் தனுசு லக்னம், கார்த்திகை நட்சத்திரம், மேஷராசி. சரி, இந்த அமைப்பில் வந்து 8ல் சுக்கிரன் செவ்வாய் சனி தொடர்பு. 33 வயதிற்கு பிறகுதாம்மா லைஃப் சொந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்புகள் வந்துட்டாலே 2 8ல் வந்துட்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள் தான், தாமதமான அமைப்புகள் தான். எல்லாம் நல்ல வேலையாக சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ஜோசியம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் புரியும். ஜோசியம் புரியும். சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறார் இல்லையா? ஆமாங்க சார். 7ஆம் அதிபதி 12ல் மறைந்து 7ஆம் அதிபதி ராகு கேதுக்களோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல சனி செவ்வாய், 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டு அப்படியே 5ஆம் அதிபதி புத்திர காரகனாகிய புத்திர ஸ்தானாதிபதியாகிய 5ஆம் அதிபதி அப்படியே 8ல் மறைதுன்றது 33 வயசு வரைக்குமே சொந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அப்படியே கொடுத்துக்கிட்டு வர்றது தான். இப்போ தான் உங்களுக்கு ராகு திசையில் கேது புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னம்மா கேள்வி கேட்கணும்? அரசு வேலை கிடைக்குமாங்க சார்? குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லைங்க சார். கிடைக்குமாங்க சார்? தாமத அமைப்புமா, 33 வயசுக்கு பிறகுதாம்மா திரும்ப குழந்தை பாக்கிய அமைப்புகள்லாம் இதாகும். ஏன்னா 5 இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 5ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சு, ஆனால் நல்ல வேலையாக பரிவர்த்தனை. 5ஆம் அதிபதி பாவத்துவத்தை அடையக்கூடாது. சனியுடைய பார்வையில் இருக்கிறார். நல்ல வேலையாக சுக்கரனுடைய இதில் இருக்கிறார். கண்டிப்பாக 2 குழந்தைகளும் உங்களுக்கு உண்டு. ஆனால் அரசு வேலை அமைப்பு உங்களுக்கு தாமா ஆர்வம் இருக்கும். ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு அதுக்கேற்ற முயற்சி பண்ண முடியாதுமா உங்களால். சார், நான் ரொம்ப வருஷமா முயற்சி பண்றேன். கனவா தான் இருக்குங்க சார். முயற்சி பண்றேன்னு எங்களுக்கு சொல்றீங்க, அவ்வளவுதான். ரொம்ப வருஷமா முயற்சி பண்றேன்னு எங்களுக்கு சொல்றீங்க, அவ்வளவுதான். முயற்சி சார் ரொம்ப கடினமா முயற்சி பண்றேங்க சார். ஆனா பாயிண்ட் வரைக்கும் ஒரு 5 மார்க் 10 மார்க்ல ரிட்டர்ன் வந்துடுறேங்க சார். தடை, அரசு வேலைக்கு தடை இருக்குமா உங்களுக்கு? ஏன்னா ராகு நடக்குது. சூரியன் வந்து என்னதான் இருந்தாலும் ராகுவுடைய பலன்களை செய்வார். அதாவது ராகு வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது சூரியனுடைய பலன்களை செய்வார் என்றாலும் நேரடியான அரசு வேலை அமைப்புகளுக்கு உங்களுக்கு இங்கே வாய்ப்புகள் இல்லை. உள்ளதைத்தான் சொல்லணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. முதல் குழந்தை பெண் குழந்தை, முதல் குழந்தை பெண் குழந்தை. எல்லா கிரகங்களும் ஒரு சுபத்துவமாக இருந்தாலும் கூட ராகு தசை உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னா 9 10 குடையரோடு சேர்ந்து இருக்கிறார். ராகு எப்போவுமே தர்ம கர்மாதிபதிகளோடு சேர்ந்திருந்தால் ஒரு பெரிய நன்மையை செய்வார். அப்படின்னா கூட ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கணும், அல்லது ராகு நல்ல வீட்டில் இருக்கணும். விருச்சிக வீடு அவருக்கு நல்ல வீடு இல்லை. ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் அங்கே நீச்சமாக இருக்கிறார். நீச்சத்தில் பரிவர்த்தனை தானே, அப்படிலாம் கேட்கக்கூடாது. நேரடியான நீச்சம் என்கின்ற அமைப்பில் ராகுக்கு அப்படி எதுவுமே இல்லை. குரு சுக்கிர சுப தொடர்புகள் இருக்கணும், அதுவும் அங்கே இல்லை. ஆக இந்த அமைப்பில் என்ன, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் 2 குழந்தையும் நல்ல, இந்த 2 குழந்தைகளும் உண்டு. முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகளால் உங்களுக்கு அரசு வேலைக்கு தீவிரமாக முயற்சி பண்ண முடியாத தன்மைகள் இருக்கும், அவ்வளவுதான். ஆமாங்க சார், ஆமாங்க சார். குடும்ப பிரச்சனைகளால முடியாம சில இது. இப்போ இதே நீங்க காலேஜ் மட்டும் முடிச்சுட்டு கல்யாணம் ஆகாத பெண்ணா இருந்து ஒரு உத்வேகத்தோட படிப்பீங்க இல்லையா, முழு முயற்சியோட, அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ நீங்க இல்லை. ஆமாங்க சார். உங்களுக்கு திருமண அமைப்புகள்லையும் அப்படி இப்படின்னு ஏதாவது பொருளாதார பற்றாக்குறை, கணவர் மேல குறைகள்னு பிரச்சனைகள் இருந்தே தீரும்.
ஆமாங்க சார், கண்டிப்பா இருக்குங்க சார். அதனால் ராகுதசை சுக்கிர புக்தியும் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகி அவர் வந்து சுபத்துவமாக இருந்தாலும் சனியோடு இருக்கிறாரு. 6ஆம் அதிபதியில் கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் அவர் எப்போவுமே தனுசு லக்கணக்காரனுக்கு சுக்கிரன் வந்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு கை கட்டியும் வாய் கட்டாத மாதிரி தள்ளிக்கிட்டே போவார். இன்னொரு 2 வருஷத்துக்கு சுக்கிரன் 2ல தானே சார் இருக்கு. 2ல இருக்கும்போது அது 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தானே சார். சுக்கிர புத்தியில கிடைக்காதுங்களா சார்? சுக்கிரன் யாருமா உங்களுக்கு? எங்களுக்கு பாவகம் தான் சார் தனுசு லக்னத்துக்கு. தனுசு லக்கணத்துக்கு ஜென்ம எதிரிமா, உங்க ஜென்ம எதிரி, உங்க ஜென்ம 6ஆம் அதிபதி 11ஆம் இருங்கம்மா. அதிபதி நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க ஜென்ம விரோதி உங்க வீட்டுக்கு எதிரில் வந்து நின்றுட்டு கொஞ்சோண்டு சொம்பில் தண்ணி கொடுமான்னு கேட்குறாரு. உங்களுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. உங்க மேலே பழி சுமத்தினவர். உங்க அம்மா அப்பாவுக்கும் அவருக்கும் ஆகாது. உங்க தாத்தா பாட்டிக்கும் அவர் தாத்தா பாட்டிக்கும் ஆகாது. சந்தோஷமா தண்ணி குடிப்பீங்களா? முடியாதுங்க சார். அதாம்மா சுக்கரன். இந்த கிரக அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பலனை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியும். 6ஆம் அதிபதி தாம்மா அவர். வேற லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியாக, வேற லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியாக அப்படி இப்படி வந்திருந்தாலும் வேற பலன். நான் இப்போ கேட்குறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே வந்து உங்கள் வீட்டுக்கார பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஏம்மா என்னம்மா செத்து போப்ப நிலைமையில் இருக்கிறான் போய் தண்ணி கொண்டு வாமான்னு ஒரு அதட்டினா வேணா நீங்கள் வந்து அப்படியே கொண்டு வந்து தண்ணியை கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் மனசார அந்த விரோதிக்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் சுக்கிரன் தனுசு லக்னத்திற்கு எந்த சூழ்நிலையிலையும் கடுமையான ஒரு அமைப்பில் அப்போ அவர் நடக்கணும்னா 6க்கு 6ல் எங்கேயாவது மறைஞ்சு 11ஆம் இடத்துல இருக்கணும். அவர் 6க்கு கோணத்தில் தானே 2ஆம் இடத்துல தானே இருக்கிறார். ஆக 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் உங்களுடைய பணவரவை தடுக்கக்கூடிய வேலைகளை தான் செய்வார். இதுதான் ஜோசியம். இந்த நுணுக்கமான சில விஷயங்களை தான் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அரசு வேலை கிடைச்சதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? மாதம் மாதம் மணி அடித்தா சோறுன்ற மாதிரி சம்பளம் கிடைக்குமா? 31ஆம் தேதியே சம்பளம் கிடைச்சிடும். தனியார் வேலையில் 5ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டான். கவர்மெண்ட் வேலையில் 31ஆம் தேதியே சம்பளம் வந்துடும். தான் அடிக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வேலை அமைப்புகளை தன வீட்டை பாதிக்கக்கூடிய அமைப்புல தான் அங்கே இவர் இருக்கிறார். செவ்வாய் சனியோட சேர்ந்து பாபத்துவமாக்கி அதுக்கப்புறம் குருவின் பார்வை. இதெல்லாம் உங்க ஜாதகத்தை அப்படியே மனப்பாடமா வச்சுக்கிட்டு நான் சொல்றேன்றது புரியும். மாணவர்களுக்காக மறுபடியும் அந்த சார்ட்டை காட்டுறேன். சுக்கிரன் வந்து செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டார். கடுமையான பாபத்துவம். 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் அதிபதியாகி உங்களுடைய தனத்தை கெடுப்பார். கொடுக்க மாட்டார். ஜோசியத்தில் உள்ள நுணுக்கங்கள் இதெல்லாம். இந்த நுணுக்கங்களை அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன ஊமையோட புரிஞ்சுக்கணும். யார் ஜென்ம விரோதி. இதே வேறொரு லக்கணத்திற்கு அவர் 6ஆம் அதிபதி அப்படின்னு வராது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஜென்ம விரோதிகள் 6ஆம் அதிபதியாக வரும் பொழுது அவங்க எந்த நல்லதையும் செய்ய மாட்டாங்க. இருக்கிற அமைப்பை கெடுக்க பார்ப்பாங்க. சுபத்துவம் அதுக்கு விதி விலக்குனா அதுக்காக வந்து உங்களுக்கு மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி 31ஆம் தேதி சம்பளத்தெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ராகுதசை சூரிய புக்தியிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ராகுதசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் 6-8 இருந்தால் கூட, சந்திரன் 6-8 இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சுக்கிர புக்தி கடைசி வரைக்கும் உங்களுக்கு தடுக்கும். என்ன ஒன்று, 5ஆம் அதிபதியுடைய பார்வை உயர்வே இருக்கிறதுனால நான் ஒரு பொம்பளை பிள்ளை முதல்ல பிறக்கும்னு சொன்னேன் இல்லையா? குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதியும் 5ஆம் காரகனும் பார்வை மூலமாக தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால், குடும்பத்தில் இருக்கின்ற காரணத்தினால், குடும்பத்தில் ஒரு புது உறுப்பினரை வேணால் சுக்கிரபுக்தி கொடுக்குமே தவிர குடும்பத்தில் 31ஆம் தேதி வரைக்கும் 31ஆம் தேதியே சம்பளத்தை கொடுத்துறாரு. அந்த மாதிரி அரசு வேலையில் உங்களுக்கு கை வைப்பார். ஆகவே குழந்தை பிறக்கும். அரசு வேலைக்கு தடை இருக்குதுமா. அதே நேரத்தில் உங்கள் வயதிற்கேற்ற வேலைகள் சூரிய புக்தியில் ட்ரை பண்ணிங்கன்னா சுக்கிரபுக்தி கடைசியில் சூரிய புக்தியில் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. நன்றி.